வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 9th ஸ்டாண்டர்டில் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா நமக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே கிராஃபில் தெரியும் என்னது, இது வந்து எக்ஸ் டேஷு ஒய் டேஷ் தெரியும் தானே. எக்ஸில் வந்து ப்ளஸில் இருக்கும், எக்ஸ் டேஷில் வந்து மைனஸில் இருக்கும், ஒய்யில் வந்து ப்ளஸில் இருக்கும், ஒய் டேஷில் வந்து மைனஸில் இருக்கும். இங்கே வந்து 4 கோஆர்டினேட்டில் வந்து பிரிக்கலாம். என்னது, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்னதுலாம் இருக்கும்னா, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். நமக்கு இப்படி பார்த்தாலே தெரியும், இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். ஓகேவா? இங்கே வரும்போது நமக்கு என்ன இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு எழுதிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது, எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ் தான் எழுதும் தானே. அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு எப்போவுமே என்ன எழுதுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் தானே ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அதுதான் ஒய் எழுதுவோம். அப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னது, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், அதனால் அப்படி எழுதிடலாம். இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். இங்கே எழுது என்னது, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது ப்ளஸ்ல இருக்கு, ஒய் ஆக்சிஸ் என்னது மைனஸ்ல இருக்கு. இவ்வளோதான் 4 இது ஒரு பார்ட்டாയിട്ട് வரும். என்னது, இங்கே வந்து ப்ளஸ், இங்கே வந்து என்னது மைனஸ் ப்ளஸ், அடுத்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து ஒய் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வரும். ஓகே, நம்ம இதை பார்த்து எழுதிட வேண்டியதான். இதை பார்த்துட்டு இங்கே மைனஸ் ப்ளஸ் எழுதிடக்கூடாது. என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இதை என்ன அடுத்து பார்த்துடலாமா? செகண்ட் சம் பாருங்க. plot the following points in the coordinate system and identify the coordinates. இது கிராஃபில் தான் பண்ணணும், நம்ம போர்டில் செஞ்சு வச்சிருக்கேன். சரி, கிராஃப் நோட்டில் செய்யணும். ஓகே, PQRST தந்திருக்காங்க. சரியா? இது வந்து பார்த்தாலே நமக்கு என்ன எழுதுனா, இங்கே பார்த்தாலே எனக்கு அப்படி நம்ம படிச்சிருக்கோம், இந்த மைனஸ் ப்ளஸ் படிச்சோம்ல, அதை வச்சே நம்ம எழுதிடலாம். ஆனால் நம்ம வந்து கிராஃபில் வச்சு போட்டு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சும்மா சாதாரண ஃபர்ஸ்ட் குறிப்போம். நமக்கு கிராஃப் வந்து என்ன செய்யுது, மார்க் பண்ண தெரியும், அது மாதிரி மார்க் பண்ணலாம். -7,6 ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ நான் ரெண்டாவது தான் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல -7 பார்த்துட்டு 6 இருக்கா, -7 6. அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், P -7 6 எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து Q வந்து என்னது 7 -2. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 7ம் ஒய் ஆக்சிஸ்ல -2 ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்கு. அப்படின்னா அப்போ 7 -2. அடுத்து இது வந்து என்னது R, Q. அடுத்து R பார்க்கணும். R வந்து என்னது -6 -7, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல -6 ஒய் ஆக்சிஸ்ல -7 இந்த இருக்கு. அப்போ இது வந்து என்னது R -6 -7. அடுத்து என்னது 3,5 எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 ஒய் ஆக்சிஸ்ல 5. என்னது S 3,5. அடுத்து T வந்து 3,9 3,9 இது வந்து T. இப்போ பார்த்தாலே தெரியும் என்னென்ன இதில் வந்திருக்குன்னு தெரியும். இது வந்து என்னது ப்ளஸ் அப்படிதானே. இது என்னது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ நமக்கு இது வந்து P வந்து என்னல இருக்கு, P வந்து இதில் இருக்கு செகண்ட்ல. இதுல இருந்து நான் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. ஓகேவா? அப்போ படம் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது செகண்ட் இதில் இருக்கு. அடுத்து செகண்ட் இதுனா இது மைனஸ் ப்ளஸ் அப்படிதானே. ஓகே, Q வந்து என்ன இருக்கு, -2ல வந்து என்னது Q எங்க இருக்கு, என்ன இருக்கு, அப்போ வந்து 4th இருக்கு. அடுத்து R வந்து என்னது -6 -7. R நமக்கு எங்க குறிச்சோம், இங்கே இருக்கு, 3rd இருக்கு. அடுத்து S வந்து என்னது 3,5 வந்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்குதுன்னா. T வந்து என்னது 3,9 எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட்ல. அவ்வளோதான். ஓகேவா? நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தொடங்கணும். ++ல தொடங்கி 1 2 3 4 எழுதிட்டு நம்ம என்ன இருக்கோ அதை எழுதினா போதும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இது வந்து செகண்ட் வருங்க. ரைட் டவுன் த ஆக்சிஸ் அண்ட் ஆர்டினேட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் இப்படி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா புக்கில், அதில் வந்து நம்ம P என்னது, Q என்னது, S R எழுதணும். நமக்கு P என்ன இருக்கு, -4, 4. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லாம் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -4. அப்போ இது வந்து என்னது -4, 4. ஓகேவா? Q வந்து என்னது 3,3. அடுத்து வந்து R என்னது, R வந்து நமக்கு என்னது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 4 ஒய் ஆக்சிஸ் -2. அப்போ 4, -2.
அடுத்து வந்து எஸ் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் -5, -3. அவ்வளோதான் நம்ம எழுதியாச்சா? இங்கே பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆனால் இங்கே எழுத வேண்டியது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிட்டு அடுத்து ஒய் ஆக்சிஸ் எழுதணும். ஓகேவா? Third question பாருங்க. Plot the following points in the coordinate plan and join them. என்னது இந்த coordinate points plan வரைஞ்சிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணணுமா? What is your conclusion about the resulting figure? அதுக்கப்புறம் வர ஃபிகரை வச்சுட்டு நம்ம வந்து என்ன வேணும் கன்க்ளூஷன் வந்துருக்கோம்னு சொல்லிட்டு எழுதணுமா? ஓகேவா? நம்ம இப்போ வரைஞ்சி நம்ம கிராஃபில் வந்து ஸ்கேல் வரைஞ்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து நம்ம இதை வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து -5. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். நான் -5, 3 என்ன இருக்கு. அப்போ கரெக்டா மைனஸ் இதானே இங்கே. ஓகே -5, 3. அடுத்து வந்து என்னது நமக்கு -1, 3 -1, 3. ஓகே -1, 3. அடுத்தது 0, 3 இந்த இருக்கு 0, 3. அடுத்தது 5, 3 3 எல்லாமே ஒய் ஆக்சிஸ்ல வந்து 3 வருது அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும். 5, 3 இது ஜாயின் பண்ணதானே சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணிடலாமா? ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னா அப்போ நமக்கு இது வந்து இருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் parallel to எது எக்ஸ் ஆக்சிஸ் தானே பேரலா இருக்கு. அதுதானே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தானே பேரலா இருக்கு. அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். அவ்வளோதான் நமக்கு அது கன்க்ளூஷன் எழுதியாச்சு. ஓகேவா? இங்கே செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிட்டேன். எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் எழுதிட்டு ஸ்கேல் வந்து என்னது 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுத்திருக்கேன். 1, 2, 3 எழுதிருக்கேன். சரியா? இது குறிச்சிக்கலாமா? 0, -4 0, 0 எக்ஸ் ஆக்சிஸில் -4 ரெண்டாவது இருந்தாலே ஒய் ஆக்சிஸ் பார்த்துடணும். 0, -4. அது 0, -2 0, -2 0, 0ல் வரும்போது குழம்பு. ஓகேவா? அப்போ ரெண்டாவதுல வந்து ஒயில் குறிக்கணுங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து -2 0னா அதே லைனு வந்து ஒயில் -2ல் குறிக்கணும். 0, 4 0 அப்போ வந்து என்னது ஒய் ஆக்சிஸில் குறிக்கணும். 0, 5 0, 5 அப்போ நமக்கு இதே இதில் தான் இருக்குது. லைனு நிறைய தான் இருக்குது. அப்போ நான் இப்போ லைன் எங்கே இருக்குது? The line is on the y axis. Y axisல இருக்கு. ஓகேவா? y axisல தான் இருக்கு. நேரா y axisல தான் இருக்கு. y axis parallel கூட இல்ல. y axisலயே இருக்கு. ஓகேவா? அதான் நமக்கு கன்க்ளூஷன் எழுதியாச்சு. ஓகே, ஃபோர்த் சம் பாருங்க. Fourth sumல என்ன கொடுத்திருக்காங்க? Plot the following points in the coordinate plan. Join them in order. What type of geometrical shape is formed? அதாவது கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணணுமா? அதுக்கப்புறம் பாயிண்ட்டை குறிக்கணும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண என்ன ஷேப் வருதுன்னு பார்த்து எழுதணுமா? எழுதிடலாமா? 0, 0 0, 0 தான் இருக்கு. -4 எக்ஸ் ஆக்சிஸ்ல -4 ஒய் ஆக்சிஸ்ல 0. அப்போ இதுதான். ஓகேவா? என்னது -4, 0 எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் கொடுக்கல. அப்போ அதில் எழுதிடணும். இங்கே ஒய் ஆக்சிஸில் -2, 0 -2னா ஒய் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்கல, ஒய் ஆக்சிஸில் மட்டும் கொடுக்குறாங்கிறத வச்சு சொல்லுவேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு குழம்புது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? -4 அடுத்து என்னது -4, -4 இங்கே இருக்குது. -4, -4 அது 0, -4 என்னது எக்ஸ் ஆக்சிஸில் 0. அப்போ அதில் இல்லை பார்க்கண்டா. ஒய் ஆக்சிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர -4 இருக்கு. 0, -4. ஓகேவா? அப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா? இங்கே வந்து இங்கே இருக்குண்ணா. சரி, இது இப்படி வருது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஷேப் வந்தது? The geometrical shape of the figure is என்ன ஃபிகர் பார்த்தாலே தெரியும். என்னது? ஸ்கொயர். அப்படிதானே? ஸ்கொயர் தானே இருக்கு. இப்படி தானே இருக்கு. அப்போ ஸ்கொயர். இதுதான் எழுதணும். நமக்கு என்ன ஷேப் வருதோ அதை எழுதணும். ஓகே, ஈஸி தானே?
ஓகே, நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் எழுதிட்டேன். ஸ்கேல் வந்து எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதில் வந்து நம்ம குறிச்சிக்கலாமா? -3, 3. ஓஹோ, எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் வந்து 3. இந்த மாதிரிலாம் இந்த ரெண்டு கிராஃபில் ரொம்ப நிறைய கரெக்டாக வரும். நான் இதில் வந்து சும்மா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இதாக இங்கே வரும். ஓகேவா? கிராஃபில் நீங்கள் குறிக்கும்போது கரெக்டாக வரும். 2, 3. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 3. 2, 3. அடுத்து -6, -1, -6, -1 இந்த இருக்கு. -6, -1. அடுத்தது 5, -1, 5, -1 இங்கே இருக்குது. 5, -1. இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகேவா? நமக்கு ஷேப் இப்படி வந்து இது என்ன ஷேப்பு? த ஷேப் ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் இஸ், இது என்ன ஷேப்? இப்படி வந்தா என்னது? ட்ராபிசம். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ இதுதான் ஈஸி. இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப 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 ஈஸியானது. ஆனால் இது கிராஃபில் செய்யணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே, தேங்க்யூ.